நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக ஆலோசனைக் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஒட்டன்சத்திரம் நகர ஒன்றிய சார்பில் தேர்தல் அலுவலகம் திறப்பு மற்றும் கழக வேட்பாளர் திரு ஜோதி முருகனை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு நல்லசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக மாநில மகளிர் அணி செயலாளர் CR சரஸ்வதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு அம்மா யாரெல்லாம் தேர்தலில் கூட்டு சேர்க்கக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களைத்தான் எடப்பாடி தரப்பினர் கூட்டணி வைத்துள்ளனர் என குற்றம் சாட்டினார். திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது பெத்த தாய் கூட உறவு வைப்பதற்கு சமம் சொன்னது நாங்கள் அல்ல, பாமக தலைவர் ராமதாஸ். இதை விட மோசமான வார்த்தையார சொல்லிருக்க முடியுமா? அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு அதிமுக சேர்ந்திருக்கீங்களே, அது திராவிட கட்சி இல்லையா? அன்புமணி ராமதாஸ் என்னெல்லாம் பேசுறீங்க? எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, வெக்கம் இருக்கா, சூடு இருக்கா, தூணு துப்புனீங்களே. பணம் வந்த மான ரோஷம் எல்லாம் போயிடுமா? செட்டில்மெண்ட் பண்ணா கூட்டணி வந்துருமா? விஜயகாந்த் எதிர்கட்சியா உட்கார்ந்தாருன்னா அம்மாவோட கூட்டணி வந்த பிறகு அந்த நன்றி இல்லாம நாக்க துருத்தி அன்னைக்கு அம்மாவை பழி சொன்னார் விஜயகாந்த். அம்மா சொன்னாங்க, இனி எந்த காலத்திலும் பாமகவுடனோ தேமுதிகவுடனோ உறவே கிடையாது, கூட்டணியும் கிடையாதுன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்களா இல்லையா? மோடியா நானா பாத்துறேன், குஜராத்தை சேர்ந்த மோடியா, தமிழகத்தை சேர்ந்த லேடியா நாங்களே, அப்படி சவால் விட்டு அத்தனை பேரையும் இன்னைக்கு பக்கத்துல வந்து உட்கார வச்சிருக்கீங்களே. ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றி, விசுவாசம் எதுவுமே கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு நல்லசாமி, திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் திரு ராமுதேவர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் பழனியை அடுத்த தொப்பம்பட்டியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு ஜோதி முருகனை அறிமுகம் செய்து வைத்து செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் சரஸ்வதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆருக்கு இரட்டை இலையை பெற்றுத்தந்த திண்டுக்கல்லில் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளரை நிறுத்த முடியாத நிலைக்கு எடப்பாடி தலைமையிலான அரசு யோக்கியதை இல்லாமல் போய்விட்டதாக குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு TA ஏழுமலை பங்கேற்ற கழக நிர்வாகிகள், செயல் வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் திருவள்ளூரில் நடைபெற்றது. கழக வர்த்தக பிரிவு செயலாளர் திரு M சவுந்தரபாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று தேர்தலின் போது வாக்குச்சாவடி முகவர்கள் செய்ய வேண்டிய களப்பணிகள் குறித்தும் பரிசு பெட்டகம் சின்னத்தை பொதுமக்களிடம் எடுத்துச் சென்று கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. நகர ஒன்றிய பேரூராட்சி கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், செயல் வீரர்கள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். திருச்சி நாடாளுமன்ற கழக வேட்பாளராக போட்டியிடும் திருமதி சாருபாலா தொண்டைமானுக்கு ஆதரவு தெரிவித்து திருச்சி தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் திரு கல்நாயக்குட்டி தலைமையில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதேபோல திருச்சி ஒத்தக்கடை இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு அருண் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இவ்விழாவில் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு TJ ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தேர்தல் அலுவலகத்தை நாகை தெற்கு மாவட்ட அவைத் தலைவர் திரு ஆறுமுகம் திறந்து வைத்தார். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் செல்வி செங்கொடியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவது என அப்போது முடிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் திரு கிங்ஸ்லி ஜெரால்ட், நகர கழக செயலாளர் திரு இளங்கோவன், ஒன்றிய செயலாளர் பாண்டி மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 16வது வார்டு பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு AG பஞ்சாட்சரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்.